myself Nasmin. நான் இப்போ கரண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பைலட் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பைலட் ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஏஜ் 16 இருந்தாலே போதும், நீங்கள் ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஆனால் 18 இருந்தால் தான் உங்களால் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்க முடியும். உங்களோட ஏஜ் 60 இருந்தால் கூட நீங்களும் பைலட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். பட் உங்களால் ஏர்லைன்ஸ் ஏற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏர்லைன்ஸ் ஹேஸ் ஸோ மெனி கைட்லைன்ஸ். ஓகே, தென் 10th and 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் பேக்ரவுண்டில் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பைலட் ட்ரைனிங். நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்கோம், டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அவசியமே கிடையாது. இல்லைங்க, நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், என்னால் பைலட் ட்ரைனிங் ஜாயின் பண்ண முடியுமா? எஸ் யூ கேன். உங்களுக்கு NIOS அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணாலே போதும், நீங்களும் பைலட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் மெடிக்கல்ஸ். How to clear class 2 and class 1 medicals from DGCA approved centers. நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன்னா, நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் மெடிக்கல்ஸை கிளியர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களோட மெடிக்கல்ஸ் பண்ணி சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் டோட்டல் மணியுமே வேஸ்ட்டு தான். அதான் சொல்கிறேன், முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் ஆச்சு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருக்கும் மேஜராக இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், என்னால் பைலட் ட்ரைனிங் பண்ண முடியுமா? எஸ் யூ கேன். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் பைலட் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். தென் கம்ப்யூட்டர் நம்பர் அப்ளை பண்ணணும். கம்ப்யூட்டர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ரோல் நம்பர் மாதிரி, அதை வச்சு தான் நம்மளால் DGCAக்கு அப்பியர் ஆக முடியும். DGCA எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் இப்போ இந்தியாவில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 5 எக்ஸாம்ஸ்: ஏர்லா, மெட்ரோலஜி, நேவிகேஷன், டெக்னிக்கல் ஜென்ரல், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிக் ப்ளஸ் RTR. RTRங்கிறது வந்து ஒரு ரேடியோ லைசன்ஸ். அது வந்து பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 இருக்குது. இல்லை உங்களோட ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அப்ராடில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 எக்ஸாம்ஸ் இருக்குது: ஏர்லா, மெட்ரோலஜி, நேவிகேஷன் ப்ளஸ் RT. ஓகே, கிரவுண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி தான் ஃபார் கிளியரிங் எக்ஸாம்ஸ். நீங்கள் விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஓனாகவே ஸ்டடி பண்ணிப்பேன் அப்படின்னாலும் குட் சாய்ஸ் தான். இப்போ நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை இந்தியாவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ளைட் ஸ்கூல் DGCA அப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்ராட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கானா சாக்கா அப்ரூவ் பண்ணியிருக்கணும், USனா FAA அப்ரூவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஏவியேஷன் அத்தாரிட்டி அந்த ஃப்ளைட் ஸ்கூலை அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தெர் ஆர் மெனி ஸ்கேம்ஸ் கோயிங் ஆன், ஸோ பி கேர்ஃபுல். பைலட் ட்ரைனிங் இந்தியாவில் பண்ணால் பெஸ்ட்டா இல்லை அப்ராடில் பண்ணால் பெஸ்ட்டா அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. CPLக்கு டோட்டலாக 200 hours ஆஃப் ஃப்ளையிங் இஸ் ரெக்வயர்ட். அதில் 185 hours வந்து நம்ம சிங்கிள் இன்ஜினில் பண்ணுவோம். தென் 15 hours வந்து மல்டி இன்ஜினில் பண்ணுவோம். அதிலே கிராஸ் கண்ட்ரி ஃப்ளைட், நைட் ரேட்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங் எல்லாமே இன்க்ளூடட். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஜாயின் பண்ணுற ஃப்ளைட் ஸ்கூலில் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங் இருக்கா, மல்டி இன்ஜின் ரேட்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் எத்தனை ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ரேஷியோவும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஏர்கிராஃப்ட்ஸுக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்களோட ட்ரைனிங் ஸ்லோவாக தான் போகுது. ஆர் 5 ஏர்கிராஃப்ட்ஸுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ சூஸ் யோர் ஃப்ளைட் ஸ்கூல் வைஸ்லி. ஓகே, பை பை, see you in the next video.